எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லை கணக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க கேட்டோம். எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரி வேற ஊர்ல போய் வாங்குறவங்க? எல்லா கிராமங்களும் அது எவ்வளோ ஷார்ட் இருந்தாலும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணால் ஷார்ட் ஆகிடும். ஆஃபீஸர்ஸ் வர்றதுக்கு என்ன உங்களுக்கு பாருங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நிறைய ஹலோ, நான் கலெக்டர் பேசுறேன், உடனே இந்த பிரச்சனையை இமீடியட்டா சரி பண்ணி கொடுங்க என்று போனில் அதிரடி ஆக்ஷன் எடுத்த கலெக்டரை பார்த்து மிரண்டு போன மக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் சிங்காடிவாக்கம் ஊராட்சியில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பா தொல்குடி மக்களுக்கான சிறப்பு முகாமானது நடந்திருக்கு. இதுல சுமார் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்துகிட்டாங்க. நலத்திட்ட உதவிகள், கடன் உதவிகள், ரேஷன் கார்டு பெயர் மாற்றம், பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம், இப்படி பல விஷயங்களுக்கான மனுக்கள் பெறப்பட்டிருந்தது. அப்படிதான் இந்த முகாம்ல மருத்துவ முகாமும் அமைக்கப்பட்டு பிபி, சுகர் இப்படி பலதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. மருத்துவ பரிசோதனைகளும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கு. இதுல தேசிய தொல்குடி மக்களுக்கான சிறப்பு முகாம மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் பார்வையிட்டு அவங்க தலைமையில உலக கழிப்பறை தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டிருந்திருக்கு. இதுக்கப்புறமா பல்வேறு கோரிக்கைகள் அடங்கின மனுவை மாவட்ட ஆட்சியர் பெற்று, அப்போ இந்த கோரிக்கை மனு கொடுக்கும் போது பெரும்பாலான பழங்குடியின மக்கள் ரேஷன் கார்டுல வேற அட்ரஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு கரெக்டான ரேஷன் பொருட்கள் எல்லாம் வழங்கப்படுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் வச்சிருந்தாங்க. மாவட்ட ஆட்சியரும் இந்த கோரிக்கையை உடனே ஏத்துக்கிட்டாங்க. அப்பதான் உடனடியா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வழங்கல் அதிகாரிய தன்னோட செல்போன் மூலமா தொடர்பு கொண்டு உடனடியா இந்த மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரேஷன் கார்டு முகவரி மாற்றத்துக்கான ஒரு சிறப்பு முகாமையும் நடத்தி முகவரிகளை மாற்றி தரணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம புதுசா தங்களுக்கு அரசால கட்டி கொடுக்கப்படுற குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிக்கிறதும் இதனால பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறதுமா சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கிருந்த பிடிஓவை கூப்பிட்டு உடனடியா இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்காங்க. மாவட்ட ஆட்சியரோட இந்த செயலை பார்த்து பழங்குடியின மக்கள் அப்படியே திகைச்சு போயிருக்காங்க. கோரிக்கை வச்ச மறுகணமே இது பத்தி உரிய நடவடிக்கை உடனடியா இருக்கணும் அப்படின்னு இவங்களோட அதிரடி ஆக்ஷனை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. நெஞ்சார்ந்த நன்றிகளையும் மாவட்ட ஆட்சியர் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள்லாம் இப்போ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.